ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டநாயகன் ஸ்போர்ட் சேனல். ஐபிஎல்ல த பெஸ்ட் டீம்னா சிஎஸ்கேன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா செய்யாத சம்பவமே இல்லை. சீசனுக்கு சீசனு அவங்க ஏன் இவ்வளோ பெரிய பெஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா அவங்களுடைய ஓப்பனர்ஸ் தான். சீசனுக்கு சீசன் பாருங்க, சிஎஸ்கே அணி எப்போ டைட்டில் வின் பண்ணியிருக்காங்களோ அப்போலாம் அந்த சீசன்ல அவங்களுடைய ஓப்பனர்ஸ் வெறித்தனமா விளையாண்டுருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக மேத்யூ ஹெய்டன் 2008 செம பீக்ல இருந்தாப்புல ஆஸ்திரேலியா டீமுக்காக. அதை பார்த்துட்டு உடனே சிஎஸ்கே அணிக்காக பிட் பண்ணி எடுத்துட்டாங்க. மேத்யூ ஹெய்டனை 2008 ஆரம்பிச்சு 2009 ஒரு ஆரஞ்சு கேப் ஹோல்டரா இருந்தாப்புல 572 ரன்னுக்கு மேல அடிச்சு ஆரஞ்சு கேப் ஹோல்டரா வாங்கியிருந்தாப்புல. 2010 சிஎஸ்கே அணி ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிளேயர்னே சொல்லலாம். அந்த சீசன்ல மட்டும் ஒரு 400 ரன் அடிச்சிருப்பாப்புல நினைக்கிறேன். பயங்கரமா விளையாண்டுருக்காப்புல. அதுக்கப்புறம் மைக் ஹேசி, அந்த டயத்துல எனக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேவரட்டான ஒரு பிளேயர்னா மைக் ஹேசி. வச்சு செய்வாப்புல நண்பா பவுலர்ஸ் அப்புல ஒவ்வொருத்தரும் அடி வாங்கிட்டே இருப்பாங்க. வேற லெவலான ஒரு பிளேயரு நம்ம மைக் ஹேசி. பவர் பிளேல எப்படி அட்டாக் பண்ணானு, மிடில் ஓவர்ஸ்ல எப்படி அட்டாக் பண்ணானு, பவர் பிளேல எந்த பவுலர் அட்டாக் பண்ணானு நல்லா தெரிஞ்சு வச்சு கடைசி வரையும் டீமுக்கு கொண்டு போய் ரன் அடிச்சு கொடுத்து மேட்சை வின் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். இப்ப சிஎஸ்கே அணிக்காக பேட்டிங் கோச்சா இருக்காப்ல. இவருடைய பார்ட்னரான முரளி விஜய் ஒரு பயங்கரமான ஒரு பிளேயரு. அப்ப அந்த டயத்துல அடிச்சுக்கிட்டே இருப்பாப்புல, அக்ரெசிவா விளையாண்டுக்கிட்டே இருப்பாப்புல. 2011 ஃபைனல்ல ஒரு சம்பவம் பண்ணிருப்பாப்புல முரளி விஜய். அதெல்லாம் தரமா இருந்தது. 95 ரன் அடிச்சிருப்பாப்புல. ஆர்சிபியை அப்படியே அமுக்கிட்டாப்புலன்னு சொல்லலாம் அந்த டயத்துல. அதுக்கப்புறம் பிரெண்டன் மெக்கலம் அண்ட் டேரல் ஸ்மித் ஒரு பயங்கரமான ஒரு அக்ரெசிவ் பேட்ஸ்மேன். ரெண்டு பேருமே சிஎஸ்கே அணிக்காக 2015 வந்தாங்க. வேற லெவலில் விளையாண்டாங்கன்னே சொல்லலாம். பட் கடைசியில ஃபைனல்ல மிஸ் ஆயிருச்சு. இருந்தாலும் அந்த சீசன்ல டாமினேட் பண்ணிருப்பாங்க ரெண்டு பேருமே. அதுக்கப்புறம் சிஎஸ்கே அணி 2 வருஷம் பேன் ஆனதுக்கு அப்புறம் வந்தாங்க. திரும்பி ஒரு டீம் பில்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுல சேன் வாட்சன், யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல சேன் வாட்சனை எடுத்து ஓப்பனிங் இறக்குனாங்க. நான் கூட நினைச்சேன், ஏன்டா தேவையில்லாம சேன் வாட்சன் எடுக்கிறீ, ஒரு ஃபார்ம் அவுட் ஆன ஒரு பிளேயர் ஏன்டா எடுத்து டீம்ல கொண்டு வரீங்கன்னு நான் கூட நினைச்சேன். கடைசியில சேன் வாட்சன் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அகைன்ஸ்டா செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேற மாதிரியான ஒரு பிளேயரை பார்த்தேன். பயங்கரமா ஆண்டுக்கு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் 2018 ஃபைனல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எஸ்ஆர்ஹெச் டீமை கதற விட்டுட்டாப்லன்னு சொல்லலாம். ஃபைனல்ல பட்ஜெட் செஞ்சுட்டாப்புல, செஞ்சுரி அடிச்சு டீமை வின் பண்ணி கொடுத்துட்டாப்புல நம்ம சிஎஸ்கே அணியை. அதுக்கப்புறம் சேன் வாட்சன் 2019 ஃபார்ம்ல இல்லாம இருந்தாப்புல. இந்த பிளேயர்லாம் ஏன்டா எடுக்கிறீங்க, ஃபார்ம்ல தானே இல்ல, வேற பிளேயர் கொண்டு வரலாமே, ருத்ராஜ் கூட கொண்டு வரலாமேன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் அதெல்லாம் கேட்காம சிஎஸ்கே அணி பேக் பண்ணி கடைசி ஃபைனல்ல எப்படி ஒரு சம்பவம் பண்ணா அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஒரு பிரான்ச்சைஸுக்காக உயிரை கொடுத்து விளையாடணும்டான்னு காமிச்சாப்புல. அந்த ஃபைனல்ல காலில் பிளட் வந்ததுக்கு அப்புறம் அந்த வலியை தாங்க முடியாம விளையாண்டாப்புல பாருங்க. அதுதான் நம்ம ஒரு கிரேட்னே ஒரு சல்யூட்டே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஃபாப் டு பிளஸ் 2018 குவாலிஃபைடு 1 மறக்க முடியாத ஒரு மேட்சை அமைச்சு கொடுத்துட்டாப்புல ஃபாப் டு பிளஸ். யாருமே ரன் அடிக்கவே இல்லை, அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. தொலைதோனி முதற்கொண்டு ஒரே ஆளா நின்று கடைசி வரை நின்று மேட்சை மாத்தி கொடுத்துட்டாப்புலன்னே சொல்லலாம் நம்ம சிஎஸ்கே அணிக்காக ஃபாப் டு பிளஸ். அங்கே ஆரம்பிச்சது ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பனரா வந்தாப்புல சிஎஸ்கே அணிக்காக. ஐபிஎல் 2020 யாருமே ஒழுங்காவே பெர்ஃபார்மே பண்ணலன்னே சொல்லலாம். டீமே குலாப்ஸ்ல தான் இருந்துச்சு. பட் அந்த சீசன்ல நம்ம ஃபாப் டு பிளஸ் மட்டும்தான் ஃபார்ம்ல இருந்தது, மற்ற யாருமே கிடையாது. அவர் மட்டும்தான் ரன் அடிச்சுக்கிட்டே இருந்தாப்புல. அப்புறம் ஐபிஎல் 2021 ஆரம்பிச்சது. அந்த சீசன்ல சிஎஸ்கே அணிக்காக ஃபாப் டு பிளஸ் பயங்கரமா டாமினேட் பண்ணாப்புல. கன்சிடென்சி விளையாண்டாப்புல ஃபாப் டு பிளஸ். அந்த சீசன் 50-50 அடிச்சுக்கிட்டே இருந்தாப்புல. 2 ரன் மிஸ் ஆச்சு, ஆரஞ்சு கேப் ஹோல்டர். அந்த 2 ரன் அடிச்சது யாருன்னு நான் கடைசியில சொல்றேன், இவங்க தான் நண்பா. இவ்வளவு நாள் சிஎஸ்கே அணிக்காக சீசனுக்கு சீசன் சக்சஸ்ஃபுல்லா இருந்த ஒரு ஓப்பனர்ஸ்னா இவங்க தான். இவங்க வரிசையில் ஒரு ஆஸ்தான ஓப்பனர்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க இப்ப சிஎஸ்கே அணிக்காக கரண்டா. அவங்க யாருன்னா ருத்ராஜ் கெக்வாட் அண்ட் டெவன் கான்வே. ருத்ராஜ் கெக்வாட்லாம் ஐபிஎல் 2021 ஃபாப் டு பிளஸ் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு 2 ரன் அடிச்சு ஆரஞ்சு கேப் வின் பண்ணி போயிட்டாப்ல. ஐபிஎல் 2021 செம்ம ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பா இருந்தாங்க நம்ம ஃபாப் டு பிளஸ் அண்ட் ருத்ராஜ் கெக்வாட், உங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் ஐபிஎல் 2022 ஆக்ஷன்ல 2 பேருமே பிடிச்சிட்டாங்க. அப்புறம் ருத்ராஜ் கெக்வாடுக்கு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை யார் இருக்க போறான்னு நினைக்கும் போது கரெக்டா ஒரு பிளேயர் வந்தாப்புல, டெவன் கான்வேன்னு. 1 கோடிக்கு சிஎஸ்கே அணி எடுத்தாங்க. டெவன் கான்வே ஐபிஎல் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பிளேயரை தான் இருந்தாப்புல. ஐபிஎல் விளையாண்டதுக்கு அப்புறம் நான் ஒரு T20 பிளேயர் நிரூபிச்சாப்புல. என்ன அடி போன சீசன்ல கன்சிடென்டா விளையாண்டாப்புல. எப்படி ஃபாப் டு பிளஸ் ஐபிஎல் 2021 பண்ணாப்புலையோ அதை விட பயங்கரமா போன சீசன்ல டெவன் கான்வே பண்ணாப்புல. 680 ரன் அடிச்சாப்புல. ஐபிஎல் தேர்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருந்தாப்புல போன சீசன் மட்டும். வேற லெவல் விளையாண்டாப்புல. ருத்ராஜ் கெக்வாட் அண்ட் டெவன் கான்வே இவங்க 2 பேர் மட்டும் போன சீசன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ல 650 ரனுக்கு மேல இருந்து ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ் ஓப்பனரா இருந்தாங்க போன சீசன்.
போன சீசன் ஃபைனல்ல வேற லெவல் விளையாண்டாங்கன்னே சொல்லலாம். அவங்க இல்லைன்னா சிஎஸ்கே அணி டைட்டில் அடிச்சிருக்க மாட்டாங்க. முக்கியமா டெவன் கான்வே நாக் அவுட் மேட்ச்ல எப்படி விளையாடுறோம்னு காமிச்சு கொடுத்தாப்புல வேற லெவல் விளையாண்டாப்புல 47 ரன் அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினாப்புல போன சீசன் ஃபைனல்ல. இந்த சீசன்ல இவங்க 2 பேரும் ஓபனர்ஸா இருக்க போறாங்க சிஎஸ்கே அணிக்காக. எனக்கு என்னமோ தோணுது டெவன் கான்வே இந்த சீசன் ஆரஞ்சு கேப் வின் பண்ணுவாப்லன்னு. ஏன்னா போன சீசன் கன்சிடென்டா விளையாண்டு காமிச்சிட்டாப்புல டெவன் கான்வே. கண்டிப்பா இந்த முறை டெவன் கான்வே ஒரு ஆரஞ்சு கேப் கொள்றதே வெளியே போவாப்புல ஐபிஎல் விட்டு. சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். பேசிக்கிட்டே இருந்தோம்னா வீடியோ லென்த் ஆகிட்டே இருக்கும். சரி, ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க சிஎஸ்கே டீம்ல இவ்வளவு சீசன் விளையாண்ட பெஸ்ட் ஓபனர்ஸ்னா யாரா இருப்பாங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க நண்பா. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க.